எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்த விரும்புகிறார், வணைய விரும்புகிறார். அவர் நமது வாழ்வு உடைந்து போவதை, இல்லாமல் போவதை, இடிக்கப்பட்டு போவதை, சீர்குலைந்து போவதை தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் விரும்புவதில்லை. திரும்பவும் மறுபடியும் இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவர் நம்மை வணையவும் உருவாக்கவும் சித்தம் கொள்ளுகிற தேவன் என்று காலை ஆராதனையில் பார்த்தோம். அதிலும் குறிப்பாய் யாரை தேவன் திரும்ப உருவாக்குகிறார், யாரை தேவன் திரும்ப பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து காலை ஆராதனையில் பார்த்தோம். மனம் திரும்புகிறவர்களை தங்கள் தவறுகளுக்காக, உடைக்கப்பட்டதுக்காக, தங்கள் நிமித்தமோ சூழ்நிலை நிமித்தமோ ஏதோ ஒரு விதத்திலே வீழ்ந்து போய் நான் மனம் கசந்து அழுகிறேன், மனம் திரும்புகிறேன் என்கிற பிள்ளைகளை மீண்டும் கர்த்தர் திரும்பவும் அவர் புதுப்பிக்கிறார், பயன்படுத்துகிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது ஒரு காரியம் பார்த்தோம். தேவ சமூகத்தை தேடுகிறவர்களை எந்த நிலைமையிலும், தனது வீழ்ச்சியில் எந்த நிலைமைக்குள் போனாலும், அது பாதாளத்துக்குள் போனாலும், மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும், அங்கிருந்தாலும் தேவனை நோக்கி தேட விரும்புகிற பிள்ளைகளை மீண்டுமாய் கர்த்தர் புதுப்பித்து பயன்படுத்துகிறார் என்று பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியம், எந்த நிலைமையின் எல்லைக்கு போய் தனது வாழ்வே முடிந்துவிடும் என்ற சூழ்நிலையில் போனாலும், ஆண்டவரே இன்னும் நான் இருக்கிறேன், இன்னும் ஒரு விசை உமது சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தேவ சித்தத்துக்கு யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மீண்டுமாய் பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து காலை ஆராதனையில் பார்த்தோம். இந்த மாலையிலும் கூட ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் எரேமியாவுக்கு காண்பித்த வசனத்தின்படியே குயவன் தன் கரத்தில் செய்து கொண்டிருந்த மண்பாண்டம் அது கெட்டு போன போது மீண்டுமாய் அதை புதுப்பித்து ஒரு காரியம் செய்தார். நாம் காலை ஆராதனையில் கேட்ட சத்தியம், யாரையெல்லாம் கர்த்தர் மீண்டும் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தோம். இந்த மாலை நேரத்திலும் ஒரு மனிதன் வாழ்விலே தேவன் அவரை பயன்படுத்தின காரியத்தை சற்று சிந்திக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை பார்க்கலாம். இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்வு கெட்டு போனது, இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்வு இல்லாமல் போனது, இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்வு முற்றிலும் முடிந்து போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறது. அந்த இடத்திலே இயேசு திரும்பவும் மீண்டும் மறுபடியும் ஒரு காரியத்தை செய்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொன்னார். இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 43ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 43ஆம் வசனம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டமைத்து விடுங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசரு வியாதியா இருக்கிறான் என்ற செய்தி வந்தபோது ஆண்டவர் தனது ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு அந்த கிராமத்துக்கு வந்து பார்க்கிறதுக்குள்ளேயும் லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, உடைக்கப்பட்ட, அழிந்து போன, முடிந்து போன கதையை மறுபடியும் ஆண்டவர் துவக்க விரும்புகிறார். ஒருத்தர் மனுஷனுடைய சாப்டரே க்ளோஸ். 3 நாள்ல நம்ம ஆறுதல் கூட்டமே நடத்தி முடிச்சிடும். சோத்திரம். விருந்து மருந்து 3 நாள் மாதிரி துக்கம் கொண்டாடுறது. அந்த நாட்கள்லாம் ரொம்ப நாள் துக்கம் கொண்டாடுற நாட்கள்லாம் உண்டு. நினைச்சு அழுகிற காலம் உண்டு. இன்னைக்கு எடுத்து முடிச்சுட்டு ஆளு குஷி ஆகிடும்.
எடுத்து நம்மளை அடக்கம் பண்ணிட்டு அடுத்து நைட் ட்ரீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா துக்கம் 3 மணி நேரம் கூட என்ன பண்றது இல்லை, துக்கம் தாக்கு பிடிக்காத நாள். ஆனா பாருங்க, இவர் லாசரு வாழ்க்கையை பாருங்க, 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க சகோதரி சொல்லுகிறார், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப 4மே என்று சொல்லுகிற அளவுக்கு இங்கே லாசருவின் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனா பாருங்க, இயேசு மறுபடியும் வந்து சொல்றார், கல்லை எடுத்து போடுங்க. சோத்ரா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சா இவர் புதுசா வந்து மறுபடியும் அப்பா இப்ப என்ன பண்ணு, கல்லை எடுத்து போடு, எடுத்து போடு சொல்றா. இப்ப கூப்பிடுறாரு பாருங்க, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தம் விடுகிறார். அல்லேலூயா. செத்து போன ஆள்கிட்ட ஆண்டவர் பேசுறாருங்க. பக்கத்துல பார்த்து செத்து போன ஆள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசுறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைமையில் எத்தனை பேர் செத்து இருக்கிறான், கர்த்தர் அவர்களோடு பேசுவார். இங்க பாருங்க, மாம்சத்துல செத்து போன லாசருவை பார்த்து கூப்பிடுறார், லாசருவே வெளியே வா. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்பவும் திரும்பவும் மீண்டும் மறுபடியும் இந்த மனிதனுடைய வாழ்வை எப்படி புதுப்பிக்கிறார் பாருங்க. மீண்டுமாய் ஜீவனை தந்தார், மீண்டுமாய் உயிர்ப்பித்தார், மீண்டுமாய் பயன்படுத்துகிறார், மீண்டுமாய் உருவாக்குகிறார், மீண்டும் தமது மகிமையை வல்லமையை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே காலை ஆராதனையில் யாரை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்கிறார் என்று பார்த்தோம். இந்த மாலை ஆராதனையில் ஒரு 3 காரியங்களை ஏன் கர்த்தர் மீண்டுமாய் பயன்படுத்துகிறார், ஏன் கர்த்தர், why the Lord has once again uses, ஏன் தேவன் நம்மை மீண்டுமாய் பயன்படுத்துகிறார், மீண்டுமாய் உருவாக்குகிறார், மீண்டுமாய் புதுப்பிக்கிறார், மீண்டுமாய் தமது மகிமையை வல்லமையை காண்பிக்கிறார் என்கிற ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவரின் உள்ளத்திலே சில வார்த்தைகளை வைத்தார். முதலாவது காரியம், ஏன் தேவன் நம்மை மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறார். முடிஞ்சிச்சுன்னு விட்டுறலாமே, உடஞ்சிச்சுன்னு தூக்கி போட்டுடலாமே, செத்துட்டா கல்லெல்லாம் வச்சாச்சு, சகோதரிகள்லாம் ஆறுதல் பண்ணி ஓகே அவ்வளவுதான் என் பிரதர் போயிட்டான் என்ற எண்ணத்துக்கு வந்தாச்சு. ஏன் மீண்டும் இவனை உயிர்ப்பிக்க வேண்டும், ஏன் மீண்டும் நம்ம வாழ்வில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தேவன் நம்மை மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறார், ஏன் தேவன் நம்மை மீண்டும் உருவாக்குகிறார், ஏன் தேவன் நம்மை மீண்டுமாய் மீண்டுமாய் மறுபடியுமாய் சந்திக்கிறார், குயவன் ஏன் மீண்டும் உடைந்த பாத்திரத்தை மீண்டுமாய் உருவாக்குகிறார். முதல் காரியம் பாருங்க, தேவன் நம்மை அன்பு வைத்தபடியால் மீண்டும் 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 நம்மை பயன்படுத்தவும் சந்திக்கவும் தொடரவும் உயிர்ப்பிக்கவும் அவர் விருப்பம் கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன, தேவன் நம்மை அன்பு வைத்தபடியால் மீண்டுமாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இயேசு தமது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்து விட்டான், மரித்து போய்விட்டான், அவனை நான் உயிர்ப்பிக்க போகிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த ஊர்ல அன்னைக்கு லாசரு மட்டும் தான் செத்துருப்பானா? யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, முழு உலகத்திலும் ஒரு வினாடிக்கு 2 பேர் சாகுறாங்க. ஒரு வினாடிக்கு 2 பேர் சாகுறாங்க. இந்த செகண்ட் ஆல்மோஸ்ட் எங்கேயோ 2 பேர் அவுட்டு. உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கலாம், ஏதோ தேசத்தில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம். ஒவ்வொரு வினாடிக்கும் டக் டக் டக், ஒவ்வொரு வினாடியும் 2 பேர் செத்து கொண்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த கிராமத்தில் அன்னைக்கு லாஸ்ட் மட்டும் தான் மறிச்சிருப்பாங்களா? எத்தனையோ ஒரு சில மரணங்கள் இருந்திருக்க கூடும். இல்ல இயேசு ஊழியத்தில் பாருங்க, சில பேர் தான் இயேசு உயிர்ப்பித்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு 3 ஆண்டு ஊழியத்தில் எத்தனை பேர் மறிச்சிருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க, எத்தனையோ பேர் மறிச்சிருக்க கூடும். ஏன்
இந்த லாசருவை மட்டும் இயேசு உயிர்ப்பிக்க வேண்டும்? ஏன் இந்த லாசரு வாழ்வை மட்டும் மீண்டும் எடுத்து அவன் செத்து போன கதையை கல்லறையில் கூட்டப்பட்ட இடத்திலே மீண்டும் அந்த கல்லை புரட்டி போட்டு அவருக்கு ஒரு புது வாழ்வை ஏன் கொடுக்க வேண்டும்? வசனம் சொல்றது, நம்முடைய சிநேகிதன் லாசரு மறிச்சிருக்கிறாமா, அவனை நான் மீண்டும் எழுப்ப போகிறேன். இந்த மாநிலத்தில் உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். உங்க வாழ்வை தேவன் மறுபடியும் புதுப்பிக்க, மறுபடியும் உருவாக்க, மறுபடியும் உங்களை சந்திச்சு கொண்டே இருக்க, மறுபடியும் தேவன் உங்களை தொட்டு கொண்டே இருக்க ஒரு காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா? தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்தபடியா. பாருங்க, நம்மளை சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒரே முறை ரசிக்கப்படல தெரியுமா? முதல் தடவை சுவிசேஷம் நம்ம ரசிக்கப்பட்டோமா? முதல் சுவிசேஷம் சொல்லும் போது நம்ம என்ன கோபப்பட்டிருப்போம். நமக்கு புத்திமதி சொல்லும் போது, நமக்கு ரட்சிப்பு சொல்லும் போது, நமக்கு சத்தியத்தை சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லைன்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஒரு முறை ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றாங்க. நாங்கள் ஆரம்ப நாட்கள் அவங்களை போய் சந்திச்சுட்டே இருந்தோம். சரி, நாங்களும் சந்தோஷமா இவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்லா சபைக்கு வந்து ரொம்ப விசுவாசமா ஆயிட்டாங்க. ஒரு நாள், ஐயா கோச்சிக்காதீங்க, நான் உண்மையை சொல்றேன், நீங்க வர்ற நாள் தெரிஞ்சா நான் வீட்டை போட்டு எங்கேயாவது ஓடிடுவேன். நீங்க வர்ற நாள் தெரிஞ்சா நீங்க தூரத்துல வரும்போது வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன். அப்பா இப்படி எல்லாம் நம்ம அப்படி இருக்கிறாங்க. நம்ம வர்றோம் தெரிஞ்சா என்ன போய் வாங்கலாம், ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க, எங்கேயாவது போய் மறைச்சிட்டு வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த வசனம் சொல்லுவோம், சுவிசேஷம் சொல்லுவோம், சத்தியம் சொல்லுவோம்ல, அதை கேட்க அவங்களுக்கு அன்னைக்கு என்ன பண்ணல, மனசு இல்லை பாருங்க. ஆனா ஏன் திரும்ப ஆண்டவரை சந்திச்சேன்? ஏன் திரும்ப ஆண்டவர் நம்மளை சந்திச்சேன்? நம்ம மீறணும், இடறணும், தவறணும், எங்கெங்கேயும் ஓடணும், வேண்டாம் ஒதுக்கணும், ஏதோ ஒரு காலத்துல சொல்லி தப்பிக்கலாம் முயற்சி பண்ணணும். ஆனா மீண்டும் கர்த்தர் நம்மளை சந்திச்ச நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை அன்பு வைத்தபடியா, தேவன் நம்மை சிநேகித்தபடியா, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க, மீண்டுமாய் நம்மை பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் கொஞ்சம் தாழ்மையா சொல்லிச்சு பார்ப்பேன். ரட்சிப்பு மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா, ஐயோ கர்த்தாவே எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? தாழ்மையா உங்க வாழ்க்கையில எந்த அற்புதம் நடக்கிறதாட்டியும் நீங்க கவலையே படாதீங்க. ரட்சிப்பு என்கிற விலையேற அற்புதத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள மனதாரனா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒருவேளை பெரிய சொத்து கிடைக்கலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க பெரிய நினைச்சு பார்த்த பெரிய சுகம் கிடைக்கலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஒருவேளை நீங்க பெருசா எதிர்பார்க்க ஏதோ நன்மை வரல நீங்க ஒன்னும் துக்கப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய அற்புதம், பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை நல்லா துதிங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் நம்மளை எவ்வளவு கிருபையா ரட்சித்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் நமக்கு தந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்காக நம் கர்த்தரை துதிப்போமாக. ஏன் தேவன் நம்மை மீண்டுமாய் பயன்படுத்துகிறார் என்றால், முதல் காரியம், தேவன் நம்மை வைத்த அன்பினாலே. இங்கே லாசருவை உயிர்ப்பிக்க ஒரு காரணம் இருந்தது. எத்தனையோ பேர் அதை மறைச்சிருக்கலாம், எத்தனையோ பேருடைய வாழ்வு அங்கு அன்னைக்கு முடிந்திருக்கலாம். லாசருவை அவர் சிநேகித்தார், லாசரும் அவரை சிநேகித்தார். ஆனபடியா அங்கே கர்த்தர் அவனை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். உங்க மேல தேவ அன்பு இருக்கிறனால மீண்டும் கர்த்தர் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்க பல முறை கீழ்ப்படியாத போது ஏன் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் தெரியுமா? நீங்க தேவன் உங்க மேல வச்சு அன்பினார். பல நேரம் நம்ம துணிகரமா பாருங்க, இந்த பிள்ளைகள் நம்மகிட்ட சேட்டை பாருங்க, என்ன சேட்டை பண்ணும், டென்ஷன் ஏற்றிடும், அவங்களை வச்சு வாங்கலான்னு தோணும். ஆனா பாருங்க, நம்ம அவங்க மேல அன்பு வச்சனால சரி அடிச்சு போட்டாலும் என்ன பண்ணுவோம், நைட்டு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவோம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமா, என்ன பண்ணிடுவோம், அடிச்சது நம்மளாக தான் இருக்கும். ஆனா ஓடிப்பு யார் தான் வாங்கிட்டு வருவா? நம்ம தான் முதல்ல வாங்கிட்டு வருவோம். என்ன பண்ணுவோம், சைஸா கொடுத்து சாப்பிடுப்பா அது. ஏன்? அன்பினாலே. இந்த மாலை நேரத்தில் நம்ம பரலோக அப்பாவும் தேவனும் நம்ம மேல அன்பு வச்சதுனால தான் மீண்டுமாய் நம்மை பயன்படுத்த சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஏன் தேவன் நம்மை மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று
நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, ஏன் தேவன் மீண்டும் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார்? எனக்கு அங்க அழகா ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. அப்பா, நான் அங்க இல்ல, அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். லாசர் சாகும்போது, அவன் வியாதியா இருக்கும் போதே நான் இல்ல, வியாதியா இருக்கும் போதே இருந்தா நான் ஒரு ஜோம் பண்ணிருப்பேன். என்ன இருக்கும்? அவனுக்கு சுகமாயிருக்கும். அவன் செத்துட்டான். இப்ப நம்ம போறது ஒரு நன்மைதான், வாங்க போவோம். எதுக்குன்னு கேட்டா ஆண்டவர் ஒரு காரணம் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் ஒரு விசுவாசம் வரணும்பா. நீங்க அங்க போய் அவனை உயிர்ப்பிச்சா உங்களுக்கு வரணும் பாருங்க அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் வரணுன்றதுக்காகவே கர்த்தர் என்ன பண்றாங்க, மீண்டும் திரும்பவும் அங்கே ஒரு பயன்படுத்துகிற செயலை கர்த்தர் காண்பிக்கிறார். இரண்டாவது காரியம், நாம் விசுவாசத்தில் பலனடையும்படியாக கர்த்தர் நம்மை மீண்டும் பயன்படுத்துகிறார். பாருங்க, இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா சீசர்கள்லாம் சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, தோமா என்ன சொல்றாங்கன்னா, பாக்க நம்மளுக்கு போய் எங்க போகலாம், மறிக்கும்படி போவோம்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கலான்றார். நம்மளுக்கு பாருங்க, சாகிறதுக்கு போகலாம், ஆண்டவர் அங்க உயிர்ப்பிக்க போகலான்னு சொல்றேன். நம்ம ஆட்கள் அடக்காத நடத்ததான் லாய்க்கு. ஏசப்பா தான் உயிர்த்தெழுதல் ஆராதனை நடத்துறது விரும்பல. சோத்திரம் அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், என் கூட சேர்ந்து சிந்திங்க. இப்ப ஆண்டவர் அங்க போய் உயிர்ப்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் வருது பாருங்க. சீசர்களுக்கு ஒரு விசுவாசம், லாசரின் சகோதரிகளுக்கு ஒரு விசுவாசம், அந்த ஊரார் எல்லாருக்கும் ஒரு விசுவாசம். ஏன் லாசருக்கு ஒரு விசுவாசம் வரும் பாருங்க. சோத்திரம். ஒரு இடத்துல என்ன சொல்லுவோம், உங்களுக்கு தெரியுமா நான் செத்து எத்தனை நாள் ஆச்சு? எப்படி இருக்குது சாட்சி யோசிச்சு பாருங்க. யாராவது உங்க நடந்து உங்களுக்கு தெரியுமா பிரதர் நான் செத்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 4 நாள். இந்த கலர்ல வச்சிருந்தாங்க, இந்த துணியெல்லாம் சுத்தி இருந்தாங்க. அப்பா, சாகிற வரைக்கும் லாஸ்ட் விசுவாசத்துல குறைவா இருந்திருப்பா நினைக்கிறீங்க? நம்ம நீங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சித்த விதத்தை கேட்டீங்கன்னா அவங்க மரண படுக்கையில இருந்தாங்க. உதடு மட்டும்தான் ஆடுமா. ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதுமா? 98ல, அப்ப 26 28 வருஷம் முன்னாடி உதடு மட்டும் ஆடுமா, தண்ணி கூட உள்ள போகாம. எல்லாம் செத்துருவோமேன்னு சொல்லிருக்கிறாங்க. எல்லாம் செத்துருவீங்க அப்படின்னு சொன்ன நிலைமையில இருந்த அந்த தாயார 6 மாசத்துல டாக்டரே செத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட தாயார கர்த்தர் தொட்டு என்ன பண்ணிருக்கிறார், சுகத்தை கொடுத்து 28 வருஷம் நடமாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாயார பாருங்க, இந்த வயசுலயும் முன்னாடி காலேஜ் வருவாங்க, 3 ஆராதனையில காலை ஆராதனை வருவாங்க, 2வது ஆராதனை வருவாங்க, கடைசி சாயந்தரம் ஆராதனை வருவாங்க. ஏதாவது ஊழியை வச்சா இந்த வயசுக்கு கூட ஓடி வருவாங்க. என்னமோ இப்போதான் நேற்று தான் அவங்களுக்கு நல்லா 18 வயசு ஆன மாதிரி ஓடி வருவாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? விசுவாசம் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் கர்த்தர் அந்த இடத்துல ஜீவன் கொடுத்தனால அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருக்கு பாருங்களேன். அதனால என்ன வந்தாலும் கர்த்தர் தாங்க. தலைவலி வரட்டும், வயிறு வரட்டும், உடம்பு செல்லாடி வந்து படுத்துவாங்க. உடம்பு செல்லாடி நம்பாட்கள் சர்ச்சைக்கு வரணும்னு கேட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. வயிறு சொன்னா கூட மாத்திரை வாங்கி கொடுத்துருவார் பாஸ்டர், இந்த கூப்பிட்டு ஜோம் பண்ணுவார். வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர். அந்த இது வரல சர்ச்சைக்கு வரல சார். தனக்கு இவங்க இருந்தாவா உடம்பே சரியில்லை தான், இன்னும் வந்து படுத்துக்கிட்டு ஓகே சொல்றது போவாங்க. என்ன காரணம்னா ஜீவன் போகிற இடத்துல கர்த்தர் சந்திச்சு மறுபடியும் ஜீவன் கொடுத்தனால அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்பிக்கைப்பட்டிருக்காரு பாருங்க. சிரிச்சு பாருங்க, அவங்க சாகிற நிலைமையில இருந்து காப்பாற்றுறதுக்கே இவ்வளவு விசுவாசமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. லாசர் எவ்வளவு விசுவாசமா இருந்திருப்பான்? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அப்படி சிந்திச்சு பாக்குறீங்க? லாசர் எவ்வளவு விசுவாசமா இருந்திருப்பான்? சாகிற வரைக்கும் பாருங்க, யோ செத்து போன ஆலியா நானு, என்னை ஏசு என்ன பண்ணியிருக்கிறார், உயிரோடு என்னை நிறுத்திருக்கிறேன். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் லாசர் மறைச்சிருப்பான். என்னைக்கோ ஒரு நாள் அவருடைய மனுஷன் பிறந்து ஒரு தரம் பிறந்து மறிப்பது நியமிக்கப்பட்ட நியமனம். ஆனா அந்த மரணிக்கிற காலம் வரைக்கும் பாருங்க, தேவன் அவரை ஏன் மீண்டும் திரும்பவும் உயிர்ப்பித்தார்னா, திரும்பவும் பயன்படுத்துறாருன்னா,
அவருடைய விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதாக தேவன் மீண்டும் திரும்பவும் அவர்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த லாசரு சாகர நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார், என் இயேசு என்னை செத்தவனை, மரித்தவனை, 4 நாள் ஆனவனை, அடக்கம் பண்ணப்பட்டவனை, முடிந்து போனவனை, சீலையில் வைத்து சுத்தி முடித்து போட்டவனை மீண்டுமா என்னை எழுப்பினார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களை என்னையும் ஆண்டவர் திரும்பவும் பயன்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் நான் சொல்லுவோம், நான் விழுந்து போனவன் தான், இடறி போனவன் தான், தவறி போனவன் தான், உடைக்கப்பட்ட பாண்டம் தான். ஆனால் கர்த்தர் என்னை அப்படியே விடவில்லை. என்னை மீண்டுமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார், மீண்டுமாய் வணைய ஆரம்பித்தார், மீண்டுமாய் கிருபையாய் உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். நான் குறைவுள்ளவன் தான், என் இயேசு என்னை நிறைவாய் மாற்றினார். அவருடைய கிருபை என்னை பலப்படுத்தினது, அவர் தருகிற சத்துவம் என்னை அனல்மூட்டினது என்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார். ஏன்? நமது விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதாக தேவன் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார்? முதல் காரியம் பார்த்தோம், தேவன் நம்மை வைத்த அன்பினாலே ஆண்டவர் நம்மை திரும்ப பயன்படுத்துகிறார். இரண்டாவது காரியம் பார்த்தோம், நாம் விசுவாசத்தில் இன்னும் வர்த்திக்கப்படும்படியாய், நாம் பலனடையும்படியாய் ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தோம். மூன்றாவது காரியம், கடைசி காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஏன் ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார்? ஏனென்றால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை திரும்பவும் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒன்றை தாழ்மையா சொல்றேன், திரும்பவும் கர்த்தர் நம்மை வணைவதற்கு, திரும்பவும் கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு, திரும்பவும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது நமக்காக அல்ல, தேவ நாம மகிமைக்காக. அந்த இடத்துல நம்ம மகிமையை தேடவோ, நம்ம விருப்பத்தை தேடவோ, நம்ம ஆசையை நிறைவேற்றவோ அல்ல, அங்கே தேவன் தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், தேவன் தமது மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை திரும்பவும் அங்கே பயன்படுத்துகிறார். இங்கே லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, காரணம் இருந்தது, இவனுடைய மரணத்துக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அங்கே இந்த லாசரு மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவனை கர்த்தர் மீண்டுமாய் உயிர்ப்பித்தார். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். உங்களை ஆண்டவர் திரும்பவும் கட்டினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்க மூலமா தேவன் நாமம் மகிமைப்படணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். உங்க மூலமா கர்த்தர் நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும், அவர் நாம உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னைக்கு பாருங்க சார், ஆண்டவர் நல்ல திரும்ப கட்டி எழுப்பி ஆசீர்வதிச்ச சொல்லியும் சுய மகிமையை தேட ஆரம்பிச்சிருவாங்க, சுய மகிமைக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருக்குரிய கணத்தை எப்போதும் செலுத்த மாட்டாங்க. நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்களை ஆண்டவர் திரும்பவும் எடுத்து கட்டினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அவருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய மகிமை விளங்க, அவருக்கு கனம் உண்டாக நீங்களும் நானும் கர்த்தரையே மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? என்னை தேவன் திரும்பவும் பயன்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், கர்த்தருக்கே மகிமை செலுத்த வேண்டும். அப்படி ஒரு தீர்மானத்தோடு உங்கள் வாழ்வை வாழ்வீர்கள் என்றால் தேவன் உங்களை திரும்பவும் கட்டி பயன்படுத்துவதற்கு ஒரு காரணம், நோக்கம் சரியாய் இருக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தர் உங்கள் வாழ்வை நிச்சயமாய் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தி, இன்னும் அதிகமாய் உருவாக்கி தமது சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் வாழ்வு குயவன் கரத்தில் இருக்கிற களிமண் போல என் தேவ கரத்தில் இருக்கிறது. நான் உடைக்கப்படும் போதெல்லாம், நான் கெட்டு போகும் போதெல்லாம்
என்னை அவர் மீண்டும் 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 அவர் வணைந்து கொண்டே இருக்கிறார். அதற்கு அவர் காரணத்தை வைத்திருக்கிறார். ஏன் செய்கிறார்? முதல் காரியம், அவர் என் மேல் அன்பு வைத்தபடியா அவர் என்னை திரும்பவும் வணைகிறார், பயன்படுத்துகிறார். இரண்டாவது காரியம் உண்டு, அவர் செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் இன்னும் விசுவாசத்தில் பலனடையும்படி, என்னின் மூலமாய் அநேகர் விசுவாசிக்கும்படி கர்த்தர் என்னை திரும்பவும் பயன்படுத்துகிறார், வணைகிறார். மூன்றாவது காரியம், இங்கே தேவன் நாமம் மகிமைப்படத்தக்கதாக என்னை தேவன் திரும்பவும் வணைகிறார், திரும்பவும் பயன்படுத்துகிறார்.